ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எம்மி ஃபுட் சென்டர். இன்றைக்கி நாங்கள் மங்களூர் சீரா செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். யாரும் விருந்தாளிங்க வந்தால் கூட சடனாக செஞ்சு அசத்தலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க போவோம். வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு 1 கப் ரவை, தேவையான பொருள் 1 கப் ரவை, 1 கப் சுகரு, 1 கப்பு நெய், 2 கப்பு பால், கொஞ்சம் திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டு கலரு, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் 5 கிராம் இருந்தால் போதும். அப்புறம் வாங்க கேஸில் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வைக்கணும். கடாய் வச்ச பின்ன நெய் ஊற்றணும். அந்த 1 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை அதில் ஊற்றணும். ஊற்றின பின்ன கொஞ்சம் காஞ்சவுடனே பாருங்கள், நெய் ஊற்றிட்டோம். கொஞ்சம் லேசாக காயணும். காஞ்சவுடனே பட்டை, லவங்கு, ஏலக்காவை அதில் போடணும். போட்டு கொஞ்சம் வெடித்த பின்ன அப்புறம் இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் செவந்து வந்த பின்ன அப்படியே கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும் பாருங்கள். அந்த டைமில் திராட்சையும் போட்டுருணும். திராட்சை போட்டு லாஸ்ட்டில் தான் திராட்சை போடணும். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அது பல்பியாக வந்த பின்னாடி அது வரும் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் உப்புன மாதிரி அது வந்த பின்ன அப்புறம் ரவையை கொட்டணும். ரவையை போட்ட பின்ன ரவை நல்லா கொஞ்சம் வறுக்கணும். ரவை ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ரவை நல்லா வறுக்கணும். ஏன்னா ரொம்பவும் செவக்கக்கூடாது, ரொம்பவும் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக செவந்த மாதிரி வரும்போது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கிளறிட்டு இருக்கணும். அப்புறம் பால் ஊற்றணும். 2 கிளாஸ் பால், 2 கப்பு, அது கப்பு அளவு தான் அதுவும் கிளாஸும், அதனால் அதே வச்சிட்ருக்கிறேன் நான். 2 கிளாஸ் பால், 2 கப்பு பால் ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா அப்படியே லேசாக கிண்டணும். கிளறி விட்ட பின்ன அதுவும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டவ் கூட கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம். வச்சுட்டு கேஸ் கம்மி வச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபுட்டு கலர் போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக போட்டுங்க. ஃபுட்டு கலர் ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இதாகிடும். லைட்டாக ஃபுட் கலர் போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டுவாங்க. ரவை வேகணும். வேகிற மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. கலர அந்த தண்ணி பால் பூரா இஞ்சிடும், அப்படியே இழுத்துக்கும். இழுத்த பின்ன பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இது ஆனவுடனே தொட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரவை வந்துருச்சா அப்படின்ட்டு. வெந்த பின்ன அதில் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டு நல்லா 4 பக்கமும் கிண்டி விடுங்க. சர்க்கரை ஜீராவெல்லாம் காய்ச்ச வேண்டாம், அப்படியே போடலாம். சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு அப்படியே பிரண்டு வரணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு கிளறணும். அது ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விட்டு எடுத்தோம்னாக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சர்க்கரை, ரவை, அந்த நெய் எல்லாம் பாருங்கள் அப்படியே திரண்டு வந்துடும். அப்படியே ஒரு ஹல்வா பதத்தில் வந்துடும். வந்தோடனே அப்படியே லைட்டாக ஓரத்துலலாம் நெய் விடும். இந்த ஓரமெல்லாம் பாருங்கள் அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது, கீழே அடி பிடிக்காது, கொஞ்சமும் ஒட்டாது. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். யார் வந்தாங்களோ 10 நிமிஷங்க அப்படியே செஞ்சு போட்டுடலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆனால் கேசரி மாதிரி இருக்கும், ஆனால் கேசரி இல்லை. இது மங்களூர் சீரா. மங்களூரில், பெங்களூர்லலாம் இது சடனாக செஞ்சுருவாங்க யாரும் வந்தாங்கன்னா கெஸ்ட்டு.